ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துக்கத்தை சமாளிப்பது எப்படி? இந்த விஷயத்தை குறித்து பலரும் பலவிதமாக ஆலோசனை சொல்கிறார்கள். இருந்தாலும் எல்லா ஆலோசனைகளும் பிரயோஜனமாக இருக்காது. உதாரணத்துக்கு, அழக்கூடாது, உன் துக்கத்தை வெளியில் காட்டக்கூடாது என்றெல்லாம் சிலர் சொல்வதை கேட்டிருக்கலாம். வேறு சிலரோ உன் துக்கத்தை அடக்கக்கூடாது, கொட்டி தீர்த்துவிடு என்று சொல்லலாம். ஆனால் பைபிள் சமநிலையான ஆலோசனையை தருகிறது. அதை ஆராய்ச்சியாளர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். ஆண்கள் அழுவதை கோழைத்தனம் என்று சில கலாச்சாரங்கள் சொல்கின்றன. ஆனால் கண்ணீர் விட்டு அழுவதை, அதுவும் எல்லாருக்கும் முன்பாக அழுவதை கேவலமாக நினைக்க வேண்டுமா? துக்கப்படும் போது கண்ணீர் விடுவது இயல்புதான் என்பதை மனநல வல்லுநர்களே ஒத்துக்கொள்ளுகிறார்கள். உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் துக்கத்தை வெளிப்படுத்தும் போது காலப்போக்கில் உங்கள் வாழ்க்கை சகஜமாக போகும். ஆனால் துக்கத்தை அடக்கி வைக்கும் போது உங்களுக்கு நன்மை அல்ல, அதிக தீமைதான் உண்டாகும். கண்ணீர் விட்டு அழுவது தவறு, அது ஆண்மைக்கு அழகில்லை என்ற கருத்தை பைபிள் ஒத்துக்கொள்வதில்லை. லாசர் இறந்த போது இயேசு எப்படி துக்கப்பட்டார் என்று யோசித்து பாருங்கள். அவர் எல்லாருக்கும் முன்பாக கண்ணீர் விட்டு அழுதார். லாசருவை திரும்ப உயிருக்கு கொண்டு வரும் சக்தி இயேசுவுக்கு இருந்த போதிலும் அவர் கண்ணீர் விட்டு அழுதார். யோவான் 11:33-34-35. துக்கப்படும் போது கோபம் வருவது சகஜம்தான். முக்கியமாக திடீரென அன்பானவர் இறந்து போகும்போது அப்படி கோபம் வருவது இயல்புதான். மதிப்பும் மரியாதையும் உள்ள ஒருவர் யோசிக்காமல் அல்லது காரணமில்லாமல் ஏதாவது பேசி விடும்போது அன்பானவர்களை இழந்து தவிப்பவருக்கு ஏன் கோபம் வருகிறது என்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. என் அப்பா சாகும்போது நல்லவங்களை ஆண்டவர் சீக்கிரமா எடுத்துக்கிறாருன்னு தோணுச்சு, கோபமா வந்துச்சு. ஏன்னா எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே. எதிர்பாராமல் மரணம் ஏற்படும் போது நான் இப்படி செஞ்சிருந்தா இது நடந்திருக்காது என்று பாசம் உள்ளவர்களை பறி கொடுத்தவர்கள் அடிக்கடி யோசிக்கலாம். அல்லது இறந்து போனவரிடம் கடைசியாக ஏதாவது செய்திருந்தால் அடிக்கடி அதை பற்றி பேசி இருக்கலாம். இப்படியெல்லாம் நினைப்பது உங்களுடைய குற்ற உணர்ச்சியை அதிகமாக்கலாம். இப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சிகளோ கோபமோ உங்களை அலக்கழித்து கொண்டிருந்தால் அதை அடக்கி வைக்க கூடாது. நீங்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்கிற நண்பரிடம் பேசுங்கள். அன்பானவர்களை இறந்து தவிப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட உணர்ச்சிகள் வருவது சகஜம்தான் என்பதை புரிந்து கொள்ளும் நண்பரிடம் பேசுங்கள். பைபிள் இதை நினைப்பூட்டுகிறது.
சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். நீதிமொழிகள் 17:17. துயரப்படுகிற நபருக்கு மிக சிறந்த நண்பர் நம் படைப்பாளரான தேவன். அவர் உங்கள் மீது அக்கறையாக இருப்பதால் உங்கள் மனதில் உள்ள எல்லாவற்றையும் அவரிடம் ஜெபத்தில் தெரியப்படுத்துங்கள். 1 பேதுரு 5:7. அப்படி செய்பவர்களுக்கு எல்லா சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட தேவ சமாதானத்தை கொடுப்பதாக அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அது உங்களுடைய மனதிற்கு ஆறுதலாக இருக்கும். பிலிப்பியர் 4:6-7. வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக மாற்றப் போகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது எதை குறித்தும் முறுமுறுக்காமல் எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பாருங்கள், வேதத்தில் யோசேப்பு என்கிற மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அவன் பெற்ற வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா? சகலத்தையும் ஆளுகை செய்கிறவனாக கர்த்தரால் தரிசனம் பெறுகிறான். ஆனால் என்ன நடந்தது? உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் அவனை ஆளுகை செய்ததை நாம் வேதத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. பாருங்கள், யோசேப்பு ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் தன் சகோதரர்களை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்வதற்காக கவலைப்பட வேண்டாம், ஏனென்றால் கர்த்தர் எல்லா தீமைகளையும் எனக்கு நன்மையாக மாற்றி கொடுத்தார். எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு முன்பாக இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாமல் எல்லாவற்றையும், அதாவது கோணலானவைகளையும் நேராக்கி மாற்றி கொடுக்கிற இயேசுவை பார்த்து ஓடுங்கள். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா துக்கங்களும் சந்தோஷமாக மாறும் என்பதை மறந்துவிட வேண்டாம். மனுஷர் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு பயந்து விடாதீர்கள். ஒரு காரியத்தை மாத்திரம் உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தராகிய இயேசுவினால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. லூக்கா 1:37. யாரெல்லாம் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கே எல்லா சூழ்நிலைகளையும் நன்மையாக மாற்றுகிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களையே நானும் சிநேகிக்கிறேன். நீதிமொழிகள் 8:17. ஆகவேதான் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவர் அன்பை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். யாத்ராகமம் 26 மற்றும் உபாகமம் 5:10 சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். உபாகமம் 10:12-13. அன்பை மாத்திரம் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உபாகமம் 13:3. நமக்கு அவர் சோதனை எதற்காக அனுமதிக்கிறார் தெரியுமா? நம்முடைய அன்பின் ஆழம் எவ்வளவு என்பதை அறியும்படியாக. அன்பு நம்மிடத்தில் இருக்கும்போது பெருக்கமும் ஆசீர்வாதமும் உண்டாகிறது. நியாயாதிபதிகள் 5:31. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள். மார்க் 12:33. பலிகளை பார்க்கிலும் அன்பு பெரிதாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 16:22 சொல்லுகிறது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போலான், அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். எப்படி என்றால், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்பு இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமான ஊழியம் செய்ய முடியாது மற்றும் நாம் விரும்புகிற வாழ்க்கையும் பெற முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள். யாக்கோபு 2:13 சொல்லுகிறது, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். யோவான் 8:5. இவள் நியாய பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொல்லப்பட வேண்டியவள். நீதிமொழிகள் 5:5-9. அவள் வீடு பாதாளத்தில் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அநேகருடைய ஆயுசு நாட்களை கெடுத்து போடுகிறவளாக காணப்பட்டாள். நீதிமொழிகள் 6:32. அவள் மதி கெட்டவள். நீதிமொழிகள் 9:18. கர்த்தருக்கு முன்பாக மரித்தவளாக காணப்பட்டாள். நீதிமொழிகள் 11:22. அவள் பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். இப்படிப்பட்ட ஸ்திரீ எப்படி கர்த்தருக்கு பிரியமானவளாய் மாறினாள்? அவள் செய்த காரியம் என்ன? ஒருவேளை இந்த ஸ்திரீ எங்கேயாவது ஆண்டவராகிய இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஆகவே எப்படியாவது அவரை பார்த்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தன் பாவத்தினால் சம்பாதித்த விலை உயர்ந்த பரிமள தைலத்தையும் எடுத்துக் கொண்டு வருகிறாள். இதோ அவரை பார்த்த மாத்திரத்தில் தன்னுடைய கையிலிருந்த விலை உயர்ந்த பொருளை அவள் குப்பையாக எண்ணினாள். அதாவது அவருடைய மேன்மை இந்த அழிந்து போகிற பொருளை காட்டிலும் மேன்மையானது என்பதை உணர்ந்தாள். வேதம் சொல்லுகிறது, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மட்டுமில்லாமல் என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிலிப்பியர்
3:7-8. மேலும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பிலிப்பியர் 3:11. இந்த ஸ்திரீயானவள் தன் கையில் இருக்கிற பொருள் அவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை என்பதை அறிந்து கொண்டாள். எனவே அதை அவருடைய பாதத்தில் பூசினாள். இரண்டாவது, தான் கர்த்தருக்காக, அதாவது கர்த்தருடைய அன்பை பெறுவதற்காக அவமானப்படவும் வெட்கப்படவும் தன்னை ஒப்புக் கொடுத்தாள். வேதம் சொல்லுகிறது, சிலர் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நிந்தைகளையும் அவமானங்களையும் அனுபவித்தார்கள். இந்த ஸ்திரீயானவள் கர்த்தருக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தாள். அதாவது எந்த ஒரு குறைவும் இல்லாமல் தன்னை நிறைவாக கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தாள். இப்படியாக தன்னை அர்ப்பணித்த ஸ்திரீயை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? 7:47-48. அதனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூர்வான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். சங்கீதம் 2:12. கர்த்தரை முத்தம் செய்யும் போது அவருடைய கோபம் நம்மை விட்டு மாறுகிறது. நீதிமொழிகள் 10:12. அன்போ சகல பாவங்களையும் மூடும். நாமும் இப்படியாக கர்த்தரை அன்போடு முத்தம் செய்யும் போது நாம் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. வேதம் சொல்லுகிறது, அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். லூக்கா 2:3. இந்த 100க்கு அதிபதி அந்த ஊரிலே ஒரு பெரிய மனுஷனாக இருந்த போதிலும் அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. ஏனென்றால் அவனுக்கு மிகவும் பிரியமானவன், அதாவது எல்லாவற்றிலும் விசுவாசமாய் இருந்த அவனுக்கு மிகவும் பிரியமான வேலைக்காரன் இப்பொழுது மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறான். இதுவரை இயேசுவை பார்த்திராதவன், இந்த 100க்கு அதிபதி மற்றும் அவரை தேடி செல்லாதவன் இப்பொழுது கர்த்தரை தேடி செல்லுகிறான். என்ன நடந்தது? லூக்கா 7:10 சொல்லுகிறது, அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டான். அதாவது மரண அவஸ்தையான சூழ்நிலையை கர்த்தர் நன்மையாக மாற்றினார். இது எப்படி நடந்தது? இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது இந்த மனுஷன் இந்த அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரமுள்ளவனாக காணப்பட்டான். கர்த்தரும் இத்தகைய காரியத்தை ஏற்றுக்கொண்டார். எப்படி என்றால், இதோ கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த மனுஷனை குறித்து கொடுத்த சாட்சியை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். லூக்கா 7:5. இந்த மனுஷன் கர்த்தரை எவ்வளவு கதிமாக நேசித்தான் என்பதை நமக்கு ஆழமாக வெளிப்படுத்துகிறது. இந்த மனுஷன் கர்த்தருடைய பிள்ளைகளை அதிகமாக நேசித்தான் என்று சொல்லுகிறது. அவன் அவர்கள் நல்லவர்களா அல்லது கெட்டவர்களா என்பதை பற்றி கவலைப்படவில்லை. மாறாக அவனுடைய இருதயத்தில் இருந்த ஒரு காரியம், இவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதே. இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், இவனிடத்தில் காணப்பட்ட கள்ளம் கபடமற்ற உண்மையான அன்பை இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 25:40, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே, கர்த்தருக்கே செய்தீர்களாம். இந்த மனுஷன் யூத ஜனங்களை அல்ல, இந்த அன்பு மூலமாக கர்த்தரை நேசித்தான் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்படி என்றால் தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் நிச்சயமாக ஜாதி பார்க்க மாட்டோம், எந்த சபை என்று பார்க்காமல் பட்சபாதமற்ற அன்பை வெளிப்படுத்துவோம். அவன் கர்த்தருக்கென்று ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான். இத்தகைய காரியம் எதை குறிக்கிறது? கர்த்தர் வாசம் செய்யும்படியாக தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கென்று ஒரு இடத்தை கட்டி வைத்திருந்தான் என்று அறிகிறோம். அன்றைய நாட்களில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஒவ்வொரு இடத்திற்காக கொண்டு செல்லப்பட்டது. இது கர்த்தருக்கு மிகவும் விசனமாக இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீது என்கிற மனுஷன் கர்த்தருக்கென்று ஒரு நிலையான வாசஸ்தலத்தை கட்டினான், ஆவிக்குரிய கூடாரம். இத்தகைய காரியத்தை நான் சங்கீதம் 132 வாசிக்கும் போது தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. தாவீதுக்கு தெரியும், கர்த்தர் எப்பொழுதும் தன்னோடு இருப்பாரானால் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். ஆகவேதான் கர்த்தருக்கென்று தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இடத்தை ஆயத்தம் செய்து கொடுத்தான். இதைத்தான் இந்த 100க்கு அதிபதியும் செய்தான் என்று நாம் கேட்டோம். எனக்கு பிரியமான தெய்வ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்கி வைத்திருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் விடுதலை வேண்டும், சூழ்நிலைகள் மாற வேண்டும், தீமைகள் நன்மைகளாக மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முதலாவது கர்த்தருடைய ஆவி வேண்டும். கர்த்தருடைய ஆவி நம்மிடத்தில் இருக்க வேண்டுமானால் அவர் வாசம் செய்கிற இடமாக நாம் மாற வேண்டும். அப்பொழுது மாத்திரமே தேவ அன்பு நமக்குள் நிறைந்து காணப்படும் என்பதை மறந்து விடார்கள். இப்படியாக அன்பு கூர்ந்த இந்த 100க்கு அதிபதியை பார்த்து கர்த்தர் கொடுத்த சாட்சி என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட மனுஷனை என்னுடைய ஜனங்கள் மத்தியில் பார்த்ததே இல்லை என்பதாக.
2 நாளாகமும் 18:31. அதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசரியாயிருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார்.